ஒரு மூலையில் தன்னுடைய தங்கச்சி பையன் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு கொண்டு அழுது கொண்டே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். 10 நாளில் அதில் ஒரு குழந்தை இறந்து விட்டது. டாக்டர் அந்த அக்கா குழந்தை இல்லை, 10 வருஷமா வேண்டாத தெய்வங்களை வேண்டி இரட்டை குழந்தைகள், ட்வின்ஸ். அவ்வளவு சந்தோஷம். இந்த குடும்பத்தின் மொத்த வாரிசுகளே அந்த 2 குழந்தைகள் தான். 10 நாளில் அதில் ஒரு குழந்தை இறந்து விட்டது. ஒத்தை குழந்தை மீது இந்த குடும்பத்தில் உள்ள எல்லோரும் அன்பு செலுத்தி, பிரியத்தை செலுத்தி, அன்பின் வன்முறையை அந்த குழந்தை மீது பிரயோகித்து அதை வளர்க்கிறார்கள். அந்த குழந்தைக்கு 3.5 வயது ஆகிற போது மேல்மலையனூர் கோயிலில் கூட்டின்னு போய் மொட்டை அடித்து காது குத்துறாங்க. தாய்மாமன் என்கிற முறையில் கருணாவின் மடியில் குழந்தையை வைத்து காது குத்தி மொட்டை அடிக்கிறார்கள். மத்தியானம் எல்லாருக்கும் பிரியாணி செய்து எல்லாரும் சாப்பிட்றதுக்கு இலை போடுகிறார்கள். ரொம்ப கேஷுவலாக கருணாவின் தங்கச்சி கேட்குறாங்க, கருணா குழந்தை எங்கடா என்று கேட்குறாங்க. குழந்தை அங்கேயே இல்லைடா, காது குத்துனா குழந்தைய காணாமடா என்று சொல்கிறாங்க. 50 பேரும் எழுந்துச்சு இலையாவது சாப்பாடாவது பிரியாணி ஓடுறாங்க. 1,00,000 பேர் அந்த மாரியம்மன் திருவிழாவில் இருக்கிறார்கள் மேல்மலையனூர். அந்த மகத்தான ஜனத்திரளில் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடி போய் அந்த குழந்தையை தேடுகிறார்கள். அந்த சகோதரியின் கண்ணீரை பார்க்க முடியாமல், அவள் முகத்தை பார்க்க முடியாமல் என் நண்பர் கருணா ஒரு பக்கம் ஓடுகிறார். குழந்தை கடைசி வரையிலும் கிடைக்கவே இல்லை. சோர்ந்து போய் திரும்பி வருகிற போது ஒரு கடை கூத்தாடி தன்னுடைய 6 வயது மகளை ஒரு கம்பியின் மீது நடக்க வைத்து விட்டு தன் உடலை சாட்டையால் அடித்து இரத்த விளாரில் அந்த குழந்தைக்கு வைத்து வேடிக்கை காமிச்சு யாராவது 5 ரூபா 10 ரூபா போடுவார்களா என்று பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார். எதேச்சையாக கருணா உள்ளே எட்டி பார்க்கிறார். ஒரு மூலையில் தன்னுடைய தங்கச்சி பையன் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு கொண்டு அழுது கொண்டே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஓடி போய் பிள்ளையை தூக்குறார். அவன் ட்ரம் அடிக்கிறத நிறுத்திட்டு அந்த கடை கூத்தாடி கருணாவை பார்த்து, உன் பிள்ளையா சார் என்று கேட்கிறார். என் தங்கச்சி குழந்தை. சார் பிள்ளை எங்கேயோ தொலைஞ்சிச்சு சார், நான் தான் பையன் விட்டு இங்கே உட்கார சொன்னேன் என்று சொல்கிறான். எளிய மக்களின் மொழி இப்படித்தான் இருக்கும். புள்ள இங்கே எங்கேயோ உட்காந்துச்சு சார், நான் தான் பையன் கொடுத்து உட்கார வச்சேன். கருணா அந்த நேரத்தில் பாக்கெட்டில் கை வைக்கிறார். ஒரு பர்ஸை எடுக்கிறார். எல்லாமே அப்போ 2000 ரூபாய் நோட்டு. கிட்டத்தட்ட ஒரு 60,000 70,000 ரூபாய் அவருடைய பர்ஸில் இருக்குது. மொத்த பணத்தையும் எடுத்து அவங்ககிட்ட கொடுக்குற, இதை வச்சுக்கோ. சொல்கிறாரு, பணம் கொடுக்கும்போது நான் அவன் கண்களை பார்த்தேன். அவனுடைய கண்கள் அந்த வயலட் கலரில் இருந்த 2000 ரூபாய் நோட்டு மேலே பதியவே இல்லை. ஐயா காசு கொடுக்குற வயசார் உள்ள என்று சொன்னான். பிள்ளையை காப்பாற்று, பிள்ளையை கண்டுபிடிச்சது போய் காசு கொடுக்குற, ஐயா உன் பிள்ளைனா வேற என் பிள்ளைனா வேற, தூக்கின்னு போ. அவர் சொல்லுகிறார், அவன் அந்த 60,000 ரூபாயை தன்னுடைய பீச்சாங்கையில் தள்ளிவிட்டான் பவா என்று சொன்னார். நண்பர்களே, மனிதர்கள் எல்லா இடத்திலும் மகத்தானவர்களாக இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள்.